அந்த ஃபைல் அப்படியே எடுத்து என் கபர்ட்ல வச்சேன். இனி அதை திரும்பவும் எடுப்பேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை, மகனை அல்ல தன் மகளை, இந்த ராமநாதபுரத்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் என்று அறிவாள் என் தாய். என் தாய் என்னிடம் இல்லை, ஆனால் அவள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் மிகவும் பெருமைப்பட்டு போயிருப்பாள். கண்டிப்பாக எவ்விதத்தாலும் யாராலும் பிரிக்க முடியாத இந்த தமிழ் சமுதாயம் ஏன் முடங்கி போனது? நமது தேவைகள் ஏன் பூர்த்தி ஆகவில்லை? ஏன் பல கட்சிகள், மற்ற கட்சிகள்ல தமிழர்கள் இல்லையா? இருக்கதானே செய்யறாங்க. ஆனால் நம் தேவைகளுக்கு ஒரு நாம் தமிழர் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்? நம் கொள்கை. பலரும் தமிழுக்காக உயிர் நீத்த அந்த ஈழத் தமிழர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களின் கொள்கை, அண்ணன் சீமான் அவர்களின் செறிவூட்டப்பட்ட பேச்சுக்களால் செறிவூட்டப்பட்ட தமிழர்கள் இங்கே இருக்கிறோம். இப்படிப்பட்ட உயிரோட்டம் உள்ள ஒரு தமிழ் இந்த கட்சியில் மட்டும் தான் இருக்கிறது. தமிழர்கள் இங்கு மட்டும் தான் இருக்கிறார்கள். அதை நீங்க உணர வேணும். மற்ற கட்சிகளிலும் தமிழர்கள் இருக்காங்க. நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? உங்கள் செயல்பாடு, நீங்கள் பேசும் விதம், பாசத்துடன் என்னை அழைக்கும் விதம், கவர்ந்திழுக்கக்கூடிய காந்த சக்தியுடைய அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சுக்கள், இது அனைத்தும் இங்கே நான் நிற்பதற்கு காரணம். தமிழரான எல்லாரும் என் உடன் பிறந்தோர் தான். அவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவைப்பட்டது. அண்ணன் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன். என்ன கேள்வி ஆனாலும் நீங்க என்ன கேட்கலாம்.